இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம் நினைத்தருளும் கர்த்தர். அவர் நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அநேக நேரங்களில போராட்டமான சூழ்நிலைகளில, பிரச்சனையான சூழ்நிலைகளில நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் அவருடைய வேலையில நம்மை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தியானித்து வருகிறோம். நாம் நம்முடைய காரியங்களில ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நோவாவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். நம்முடைய குறிவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். அவர் நம்முடைய காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரருடைய அடிமைத்தளத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்ததன் மூலமாக நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எசேக்கியாவுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது வியாதியிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். இந்த நாள்ல நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எந்த காரியத்துல அவருக்கு ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான சூழ்நிலைகள்ல, அவனுடைய காரியங்கள்ல அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிம்சோனை ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துல படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இந்த சிம்சோன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இந்த உலகத்துல அனுப்புனார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நசரேயனா இருக்கணும், திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கக்கூடாது, அவன் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி அவன் இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கை, அவன் நிறைய நேரங்களில கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு அவன் மிகுந்த பலசாலியா இருந்தான். கர்த்தருடைய ஆவியால ஏவப்பட்டு அநேக காரியங்களை செய்தான், அந்த பெலிஸ்தரை மடங்கடித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேலரை நியாயம் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்போ இப்படிப்பட்டதான காரியங்களில இவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, இவன் பரிசுத்த குலைச்சலாய் வாழ்ந்தது நிமித்தமாக, இவன் பரிசுத்தவாய் வாழணும், இவன் மேல் ஆண்டவர் வைத்த திட்டம் மிக பெரியது. ஆனா அவன் அந்த திட்டத்தை இழந்து போனவனாய் காணப்பட்டான். அதனால அந்த தெளிலாண்டிடத்தில் அவன் பாவம் செய்யும் போது அவள் ரகசியத்தை, இதனால அவனுடைய அதாவது நசரே விரதம் இருக்கும்போது அவனுடைய தலையில என்ன செய்யக்கூடாது, கத்திப்படக்கூடாது, அவனுடைய முடி கத்தரிக்கப்படக்கூடாது அப்படின்றதுதான் ஆண்டவர் சொன்ன கட்டளை. ஆனா அவன் சொல்லிட்டான், என்னுடைய பலம் இதுலதான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய மயிர்கள் எல்லாம் சிரைக்கப்பட்ட போது அவன் பலம் இழந்தவனா இருந்தான். அதை அவன் உணராதவனாய் காணப்பட்டான். அவனுடைய பிரசன்னம், அவனுடைய ஆவி அவனை விட்டு போனதை அவன் உணராதவனாய் காணப்பட்டான். அதனால பெலிஸ்தருடைய கையில் மாட்டப்பட்டு அவன் மாவரைக்க அவனை உபயோகப்படுத்தினாங்க. அவன் வேடிக்கை பொருளாக அவன் மாற்றப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம உணர்ந்தவர்களா இருந்த பின்போம் நாம் மீண்டுமாய் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் நம்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டுல துவக்கத்துல நீங்க ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை தீர்மானம் எடுத்திருக்கலாம். நான் ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை செய்வேன், ஆண்டவருக்காக நான் இன்னும் வைராக்கியமாய் செயல்படுவேன், அவருடைய வேத வசனங்களை நான் தியானிப்பேன், ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன், இப்படி அநேக தீர்மானங்களை உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்திருக்கலாம். ஆனா இந்த முடிவு நாட்கள்ல, இந்த ஆண்டு இறுதி நாட்கள்ல நீங்க சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுறீங்க. இந்த வருஷத்துல ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவு எப்படி காணப்பட்டது? நீங்க இன்னும் அதிகமா ஆண்டவருடைய சமூகத்துல கிட்டி சேரியவர்களாய் காணப்படுகிறீர்களா? இல்ல அவரை விட்டு பின்வாங்கி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறீங்களா? இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆண்டவருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆலயத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இனிமேல் ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி பின்மாற்றம் அடைந்தவர்களாக காணப்படுகிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போன இந்த சிம்சோன் இழந்து போன தேவ வல்லமைய மீண்டுமாய் பெற்றுக்கொண்டான். எப்போ அப்படின்னா ஆண்டவர் அவனை நினைத்தருளும் போது. இதே போல உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கைய நீங்க மீண்டுமா புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆவியானவர் உங்களோடு
பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளும்படியாக, மீண்டுமாய் அது துளிர் விடும்படியாக எனக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. நான் இழந்து போன இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த காரியங்களுக்கு நேராக நம்ம செயல்படுகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சகையுடைய வாழ்க்கையில அவனை ரட்சிக்கும் போது அந்த வசனத்தை சொல்லுகிறாரு. இப்போ நம்ம ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நம்ம உற்சாகமாக கொண்டாடுவதற்காக அநேக முயற்சிகளையும் அநேக ப்ரிப்பரேஷனையும் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி இன்னும் அதிகமா, போன வருஷத்தை காட்டிலும் இன்னும் அதிகமா நான் எப்படி கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம திட்டமிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ஆண்டவரோடு உள்ள உறவு, ஐக்கியம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருக்குள்ள நீங்க அதிகமாக உறவு கொண்டாடுகிறவர்களாக, அவரோட கிட்டி சேரிகளாக இருக்கிறீங்களா? இன்னும் ஆண்டவர் அதை தான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வாறு இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அநேக திட்டங்களை நம்ம வகுக்கலாம். ஆனால் எப்படி நான் இன்னும் ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்லவளாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறவர்களாய் அநேக நேரத்தில் இருக்க மாட்டேங்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் விரும்புகிறது, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததான நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. நம்ம இழந்து போன மகிமையை இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருக்கு பலத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரே தீர்வையா என்ன செஞ்சான்? பெலிஸ்தரிடத்துல பழி வாங்கினான். உயிரோடு இருக்கும்போது அவன் பெலிஸ்தரை எத்தனை பேர் அவன் மடங்கடித்தானோ அதை விட அதிகமான பேரை அவனுடைய அந்த லாஸ்ட் நேரத்துல அவன் மரிக்கும் தருவாயில அவன் என்ன செஞ்சான்? அவன் பழி வாங்கினான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய பலத்தை நம்ம இழந்திருக்கோமா? ஆவிக்குரிய காரியங்களை உள்ள ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை இழந்திருக்கீங்களா? ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இழந்திருக்கீங்களா? அநேக நேரம் அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருந்த நீங்க இப்போ ஜெபிக்க முடியாதவர்களாக, ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கீங்களா? நீங்க சிந்திக்க ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறார். நீங்க என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அந்த இழந்து போன ரட்சிப்பை, சந்தோஷத்தை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக, புது மனுஷனாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல திரும்புகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஒருவேளை உலக பிரகாரமான வாழ்க்கையில என்னுடைய நிறைய காரியங்களை நான் இழந்துட்டேன், என்னுடைய வேலையை நான் இழந்துட்டேன், என்னுடைய குடும்பத்துல எனக்கு முக்கியமானவர்களை நான் இழந்துட்டேன், எனக்கு முக்கியமான சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், என் வீட்டுல சமாதானத்தை நான் இழந்துட்டேன், என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைய கஷ்டமான காரியங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை உலக பிரகாரமான வாழ்க்கையில இழந்து போனதான காரியங்களை குறித்து நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? இந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இழந்து போன எல்லா காரியங்களையும் ரெட்டிப்பாய் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீர் இழந்து போனதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு திரும்ப தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை நினைத்தருளும் போது நாங்கள் என்ன காரியங்கள் எங்களை விட்டு கைமீறி போனதோ, எங்களை விட்டு கடந்து போனதோ, நாங்கள் இழந்து போனோமோ அந்த காரியங்களை எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்க்கையை செழித்து புதுப்பித்து எங்களை ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவராய் மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிம்சோன் ஆண்டவரே அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் இழந்து போன பரிசுத்த வாழ்வில் ஆண்டவரே சப்பா, அவன் உம்மை நோக்கி ஒரு விசை நினைத்தருளும் அப்படின்னு சொன்ன போது நீர் அவரை நினைத்தருளி பலப்படுத்தினீர். அவன் இழந்த பலத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஆவிக்குரிய பலத்தை மீண்டுமா எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன எங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க மீட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இழந்து போன சொத்துக்களை எங்களுக்கு மீட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இழந்து போன ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களை, இழந்து போன வேலையை ஆண்டவரே, இழந்து போன ஆண்டவரே சந்தோஷத்தை, சமாதானத்தை எங்கள் குடும்பங்களில நீர் இந்த மாதத்துல, இந்த ஆண்டுல எங்களுக்கு புதுப்பித்து தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீர். எங்களை நினைவு கூற வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே. இடத்துல கெஞ்சி நாங்கள் மண்டாடுகிறோம் தகப்பனே. ஒரு விசை எங்களை நினைத்தருளும் ஐயா. எங்கள் பாவங்களை மன்னித்து ஒரு விசை ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சமாதானத்தை எங்களுக்கு தாங்க, ஒரு விசை எங்களுக்கு நிம்மதியை தாங்க அப்படின்னு சொல்லி எங்களை நினைத்தருளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களில குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த காரியங்களில நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிம்சோனுக்கு செய்த தேவன், சிம்சோனுக்கு இறங்கின தேவன் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கும் இறங்கும்படியாய் உம்மிடத்துல கெஞ்சி மண்டாடுகிறோம். எங்களுடைய தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
இழந்து போன எல்லா விதமான காரியங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான வல்லமையை தேவன் தந்தருள்வாராக. ஆமென்.